அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதத்திலும் ஆவணி மாதத்திலும் ஆணி மாதத்திலும் தை மாதத்திலும் திருமணம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சித்திரை, ஆவணி, ஆணி, தை மாதங்களில் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாப்பிள்ளையோ பெண்ணோ வருவதற்குண்டான திசைகள் மேற்கு திசையோ தெற்கு திசையோ அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் என்று நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புதனுடைய நட்சத்திரமோ, குருவுடைய நட்சத்திரமோ, செவ்வாயுடைய நட்சத்திரமோ, கேதுவுடைய நட்சத்திரமோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஞாயிற்றுக்கிழமையோ, திங்கட்கிழமையோ, புதன்கிழமையோ நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அதற்கடுத்து நாமம் என்று சொல்லக்கூடிய பெயர் வியில் ஆரம்பிக்கலாம், டபிள்யூவில் ஆரம்பிக்கலாம், ஏயில் ஆரம்பிக்கலாம், ஜேயில் ஆரம்பிக்கலாம், ஆறில் ஆரம்பிக்கலாம். அப்ப மிதுன லக்கணத்திற்கு சித்திரை, ஆவணி, ஆணி, தையில் திருமணம் நடக்கலாம். திசை மேற்கு திசை அல்லது தெற்கு திசையாக அமைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. நட்சத்திரம் என்ன சொல்லலாம்னா புதனுடைய நட்சத்திரங்களோ, குருவுடைய நட்சத்திரமோ, செவ்வாயுடைய நட்சத்திரமோ, கேதுவுடைய நட்சத்திரமோ கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் உண்டு. திருமணம் ஞாயிற்றுக்கிழமையோ, திங்கட்கிழமையோ, புதன்கிழமையோ நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நாமம் என்று சொல்லக்கூடிய பெயர் VWAJR இந்த மாதிரி அமைப்புகளில் என்ன சொல்லலாம்னா 100% வாய்ப்புகள். இதை நீங்கள் பரிசித்து பார்த்தால் கண்டிப்பாக இதற்கு பரிசித்து பாருங்கள். அதற்கடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வைகாசி மாதத்திலும் ஆவணி மாசத்திலும் மாசி மாதத்திலும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. திசை வடக்கு அல்லது கிழக்கு திசை பெண்ணோ ஆணோ அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள், சனியுடைய நட்சத்திரங்கள், ராகுவுடைய நட்சத்திரங்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கிழமை திருமண கிழமைகள் ஞாயிறு, திங்கள், வியாழன் இந்த நாட்களில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நாமம் என்று சொல்லக்கூடிய பெயர் எழுத்து கே, அதற்கடுத்து இஜட், ஜி, சி கிடையாது, ஜி, எம், பி இந்த எழுத்துக்களில் மாப்பிள்ளையோ பெண்ணோ அமைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. திரும்பவும் கடகலக்கணத்துக்கு சொல்றேன். கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வைகாசி, ஆவணி, மாசி மாசத்திலும் திருமணம் நடக்கும். திருமண திசை என்ன சொன்னா வடக்கு கிழக்கு திசையிலிருந்து பொண்ணோ மாப்பிள்ளையோ வரும். நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமும், செவ்வாயுடைய நட்சத்திரமும், சனியோடைய நட்சத்திரமும், ராகுவுடைய நட்சத்திரமும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கிழமை என்ன சொன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமையில் திருமணம் நடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே சமயத்தில் நாமம் என்று சொல்லக்கூடிய பெயரெழுத்து கே, இஜட், ஜி, எம், பி ஆகிய எழுத்துக்களில் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன சொன்னா 100% உண்டு. இதை பரிசித்து பாருங்கள். பரிசித்து பார்த்து இதுதான் கடைசி தீர்வு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு போய்விடாதீர்கள். போயிடாதீங்க. இது ஒரு ஒரு இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதை சொல்றோம், அவ்வளவுதான். அதற்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வைகாசி, ஆணி, ஆவணி, மாசி மாதங்களில் திருமணம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. திசை பெண் ஆண் வருகின்ற திசை தெற்கு அல்லது வடக்கு இருக்கலாம். நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமும், சனியுடைய நட்சத்திரமும், புதனுடைய நட்சத்திரமும், கேதுவுடைய நட்சத்திரம் இந்த 4 கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு.
திருமண கிழமை என்பது ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய நாட்களில் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நாமம் என்று சொல்லக்கூடிய பெயரெழுத்து வி, கே, ஆர், டபிள்யூ, எஸ், டி. டினா ஏபிசிடி, அந்த டி. அதுக்கடுத்து கடைசியில் ஐ. இந்த எழுத்துக்களில் மாப்பிள்ளை அமைவதற்குண்டான பெயரெழுத்து அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திரும்பவும் சொல்கிறேன், சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வைகாசி, ஆனி, ஆவணி, மாசி மாதங்களில் திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. திசை என்று சொல்லக்கூடிய பெண் ஆண் வருகின்ற திசை தெற்கு வடக்கு. நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம். கிழமை ஞாயிறு, புதன், வியாழன் திருமண கிழமை. அதற்கடுத்த நாமம். நாமம் அப்படிங்கிற பெயரெழுத்து வி, கே, ஆர், டபிள்யூ, எஸ், டி, ஏபிசிடி, ஐ. இந்த எழுத்துக்களில் பெண் ஆணுடைய பெயர்கள் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதற்கடுத்து கன்னிலக்கணம். கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி, கார்த்திகை, தையே, பங்குனி மாதங்களில் திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. திசை என்பது தெற்கும் கிழக்கும் ஆணோ பெண்ணோ வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரத்தில் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண கிழமை என்பது திங்கட்கிழமையும், புதன்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நாமம் என்று சொல்லக்கூடியது பி. பின்னா ஓபி. அதற்கடுத்து எல், எம், ஒய், ஓ, ஆர். இந்த எழுத்துக்களில் மாப்பிள்ளையின் பெயரோ பெண்ணின் பெயரோ அமைவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. கன்னிலக்கணத்துக்கு திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம், தை மாசம், பங்குனி மாசம் திருமணம் நடைபெற சாத்தியக்கூறுகள் உண்டு. திசை தெற்கு கிழக்குக்கு உண்டு, அதிகாரம் உண்டு. நட்சத்திரம் புதன், குரு, சந்திரன், ராகுவுடைய நட்சத்திரங்கள் மணவாளனாகவோ மணவாட்டியாகவோ வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. திருமண கிழமை என்பது திங்கள், புதன், வெள்ளிக்கு அதிகாரம் உண்டு. நாமம் என்பது பி, ஓபி ஆகவும், எல், எம், ஒய், அதுக்கடுத்து ஓ, ஆறில் பெயர் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. இதெல்லாம் நீங்கள் பரிசித்து பார்த்து கொள்ளலாம். இது ஒரு டெஸ்டட் தான், டெஸ்டட் டிரைவ் அப்படிங்கிற மாதிரி பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு 90% வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.